எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் ஒரு ஆஸ்பிரண்ட் தொடவே கூடாது? பிலிம்ஸ்ல நீங்க எது தொடவே மாட்டீங்க, எதை விடுவீங்க? நீங்க இந்த மந்த்லி மேகசின்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க? ஸோ நீங்க மக்கப் பண்ணாமலே வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் வந்து கேன் ஏபிள் டு அட்டன். ஓகேங்களா? அந்த 40-50 கொஸ்டின் அனாலிசிஸ் பார்ட்ல வர கொஸ்டினை வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம யூ ஹேவ் டு அட்டன். கன்வென்ஷனல் புக் லிஸ்ட்டையும் சொல்லிடுங்க. பிலிம்ஸ்க்கு என்ன பார்த்தீங்க, ஜென்ரலாக என்னென்ன நோட்ஸ் பார்த்தீங்க? ஸோ நான் வந்து ப்ரிப்ரேஷன் வந்தப்போ எனக்கு சொன்னது வந்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் என்சிஆர்டிஸ். ஸோ என்சிஆர்டிஸ் வந்து தான் பேசிக் சோர்ஸ். ஸோ நீங்கள் சொன்னது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் எல்லாம் 20ல் சொன்னதுன்னு நினைக்கிறேன், 2021ல் ஒரு 3N வந்து சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்சிஆர்டிஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் நோட்ஸ், இந்த 3N தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்சிஆர்டிஸ் வந்து ஒரு 70% வந்து எல்லா கண்டென்ட்டுமே வந்து இட் இஸ் இன் என்சிஆர்டிஸ். முக்கியமாக அந்த 4 ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து என்சிஆர்டிஸ் தான் வந்து பெஸ்ட். 6th to 10th என்சிஆர்டிஸ் இந்த 4 சப்ஜெக்ட்லேயுமே வந்து பேசிக்ஸாக ஒரு வாட்டி வந்து படிச்சுட்டு ஒரு 10 pages நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் 9th 10th ஆரம்பிக்கும். மற்ற 3 சப்ஜெக்ட்டுமே வந்து ஹேவ் என்சிஆர்டி புக்ஸ் ஃப்ரம் 6th to 10th. ஸோ அந்த எல்லா ஒவ்வொரு புக்கையும் வந்து ஒரு 10 pages 20 pagesக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் நோட்ஸ். ஒரே வாட்டி மட்டும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இட் இஸ் எனஃப். 11th 12th புக் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து வாங்கி, ஸோ அதை தான் வந்து யூ ஹேவ் டு ரிவைஸ் ரிப்பீட்டட்லி. நம்ம யூபிஎஸ்சியில் வந்து ஒரு சொல்லுவாங்க, நீங்கள் 10 புக்கு ஒரு வாட்டி படிக்கிறத விட ஒரு புக் வந்து 10 வாட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கு என்ன அப்படின்னா அந்த 11th 12th புக்கு தான். ஸோ இன் ஆல் தி 4 சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்லுமே வந்து 11th 12th புக்கை ஹார்ட் காப்பியாக வாங்கி அதை தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் பண்ணணும். தென் இதை தாண்டி என்சிஆர்டி தாண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய புக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ பாலிட்டிக்கு வந்து வி ஹேவ் திஸ் பைபிள் ஆஃப் பாலிட்டி வந்து லட்சுமிகாந்த். ஸோ அது படிக்காமல் வந்து யாருமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண மாடர்ன் இந்தியா தான் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்ஷியன்ட் மெடிவலுக்கு வந்து என்சிஆர்டிஸ் ஓல்டா நியூவா எது பார்த்தீங்க? ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி. ஆர்.எஸ். சர்மா, சதீஷ் சந்திரா அண்ட் டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே வந்து ஒரு வாட்டி சின்ஸ் இட் இஸ் மை ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். ஒரு வாட்டி படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கும் மேலே பெரிய புக் வந்து படிச்சாச்சு. பட் ஜிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் என்சிஆர்டிஸை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு நிறைய இருக்குது, ஓல்டு இருக்குது, நியூ இருக்குது. இந்த நியூலேயே வந்து நமக்கு கல்ச்சர் தனியாக வந்து 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2. இந்த மாதிரி இந்த எல்லா என்சிஆர்டி புக்ஸும் வந்து கவர் பண்ணிவிடுங்க. என்சிஆர்டி புக்ஸ் தான் வந்து நமக்கு மெயின் சோர்ஸ். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து ஹேவ் டு ரிலை ஆன் என்சிஆர்டிஸ். மெயின்ஸ் கொஷின்ஸ் கூட நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கமிங் ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் என்சிஆர்டிஸ். ஸோ அதனால் டோன்ட் லீவ் என்சிஆர்டிஸ், கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் மாதிரி, ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ், லட்சுமிகாந்த். தென் எக்கனாமிக்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணது வந்து சங்கர் கணேஷ் புக்கு வந்து ஃபாலோ பண்ணேன். பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஐ ஸ்டடிட் அதில் சரோட எக்கனாமிக் நோட்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது ப்ரீஃபாக இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ப்ரீஃப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் வந்து யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங் இன் தட் நோட்ஸ். மெயின்ஸ் ஆங்கிள் எக்கனாமிக்ஸ் வேணும் அப்படின்னா அவருடைய எடிட்டோரியல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அதில் வந்துடும். ஸோ இது வந்து என்னுடைய எக்கனாமிக்ஸ் நோட்ஸ், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அவைலபிள் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் ஆதில்ஸோட எக்கனாமிக்ஸ் நோட்ஸ், சங்கர் கணேஷ் புக் வந்து எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் என்சிஆர்டிஸ். ஜியோகிரஃபிக்கு வந்து கம்ப்ளீட்லி என்சிஆர்டிஸ். நீங்கள் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் வெளியே போயிட்டு படிக்கலாம். ஸோ அந்த வேர்ல்டு கிளைமேட் மட்டும் நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளைமேட், வேர்ல்டு கிளைமேட் வந்து யூ கேன் ஸ்டடி இன் திஸ் ஜிசி லியாங் புக்கில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்கை மட்டும், ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் கேன் ப்ரிப்பேர் இன் தட் புக். மற்றபடி ஜியோகிரஃபிக்கு அந்த என்சிஆர்டிஸே வந்து இட் இஸ் எனஃப். ஹிஸ்ட்ரிக்கு வந்து அந்த மாடர்ன் இந்தியா புக்கு. என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? என்வாயர்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வர சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் கொஷின் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 90% கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து வரும். அந்த 1% அந்த 10% பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சதுனாலே போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ யூ கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹிந்து பேப்பர் நீங்கள் லாஸ்ட் 1 year படிச்சிருந்தாலே வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். ஹிந்து பேப்பர், யோஜனா, ஸோ தென் வந்து டவுன் டு எர்த். ஸோ இந்த மேகசின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து இட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன். அதில் படித்தாலே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துடும், என்வரான்மெண்ட்டும் வந்து கவர் ஆகிடும், மற்ற சப்ஜெக்டோட கரண்ட் அஃபேர்ஸும் வந்து வெல்கம். ஸோ இது வந்து என்னுடைய புக் லிஸ்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே, நீங்கள் இந்த மந்த்லி மேகசின்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் கரண்ட் அஃபேர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதில் இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து டெய்லியும் வந்து நான் படிச்சிருவேன்.
படிச்சுட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஐ வில் ஸ்டடி. ஸோ அது வந்து இப்போ இந்தியாவில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மேகசின்ஸ் தான். ஸோ விஷனோட மந்த்லி மேகசின் வந்து ஐ வில் ஃபாலோ இட். தென் அட் தி எண்ட் ஆஃப் தி அந்த இயர் முடிகிறப்போ ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐ வில் ப்ரிப்பேர் தி PT 365. மெயின்ஸ்க்கு வந்து மெயின் 65 தான் வந்து ஹேவ் ப்ரிப்பேர். ஸோ நம்ம இதை படித்தாலே வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நிறைய சோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நீங்கள் வந்து அலையிறதுக்கு ஒரே சோர்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து அது போதும். ஏன்னா இட் இஸ் இன்ஃபர்மேஷன் எரா அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. நம்ம தான் வந்து வி ஹேவ் டு பிக் அண்ட் ஸ்டடி. ஸோ பிக்கியாக இருங்க. யூ சூஸ் எனி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின். அது எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாகவே வந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் மந்த்லி மேகசின்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுப்பீங்களா? மந்த்லி மேகசின்ஸ்லேருந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா அதுவே நோட்ஸ் தான். நியூஸ் பேப்பர்லேருந்து வந்து நான் எடுத்தது கிடையாது. ஏன்னா நம்ம கம்பைல் பண்ணுற நோட்ஸுக்கும் விஷனோட நோட்ஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சு அது ஒரு 100 பக்கம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே வி கேன் ஏபிள் டு ரீட் மந்த்லி மேகசின். பட் டெய்லி வந்து ஐ வில் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்துடும். 1 மந்த் ஃபுல்லாக அதை பார்த்துருவேன். தென் அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து ஐ வில் ரீட் தி மேகசின். ஸோ எனக்கு வந்து அந்த ஐடியாவும் கிடைச்சிரும். ப்ளஸ் அதில் இருக்கிற ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் மெயின்ஸ் கண்டென்ட்டும் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஐ வில் நாட் டேக் நோட்ஸ். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ். அதில் ஒரு வேலை பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஐ வில் சர்ச் அண்ட் ஐ வில் ஆட் தி எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகே. இந்த PT 365 நம்ம பார்க்குறப்போ நிறைய வால்யூம்னஸாக இருக்குது. அது ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை செலக்டிவாக பார்த்தாலே போதுமா இந்த மாதிரி இயர்லி கம்பைலேஷன்ஸ்? இயர்லி கம்பைலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது எங்கே அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இட் இஸ் ஃபுல்லி வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்வரான்மெண்ட்டு, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தேர்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் திஸ் சப்ஜெக்ட்ஸ். ஒரு 10-12 PDFs வந்து வரும் வருஷத்துக்கு. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. PT அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்சிவாக வந்து அதில் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சாகணும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ரீட் பண்ணுறீங்க. பட் ப்ரையாரிட்டைஸ் திஸ் 3 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் ப்ரிப்பேர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், தென் வந்து சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறமா வந்து பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு 200 பக்கம் வந்து வரும். நீங்கள் அது ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா மண்டக்குள்ளார தான். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா ஸ்கீம்ஸ் வந்து எப்படி கேட்பான்னு நம்மளால மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் தான். எது கேட்பான்றது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த ஃபார்மெட் வந்து ஒன்றா இருக்கலாம், இயர் வச்சு கேட்கலாம், மினிஸ்ட்ரி வச்சு கேட்கலாம், அது வந்து ஒன்றா இருக்கலாம். பட் எந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வி கேன் ஏபிள் டு ப்ரிடிக்ட் இட். ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ் அந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்கீம்ஸ் தெளிவாக படித்து வச்சுங்க. பழைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்துக்குங்க. அந்த PDF ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் வந்து தேவையில்லை. அந்த 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் விட்டாலும் வந்து பெரிய எஃபெக்ட் வந்து ஆகாது. அந்த டைமில் நீங்கள் வேறு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஐடியா அபவுட் PT 365. பொதுவாக வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நானும் படிக்கிறோம் சார், ஆனால் அதில் வந்து பெருசாக ப்ரிலிம்ஸ்க்கு வரமாட்டேங்குது, ஆனாலும் அது படிக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம். ஆனால் சைக்காலஜிக்கல் நெசசிட்டிக்கு தேவைன்னு நம்ம சொல்லுவோம். அது ஹவு டு யூ see this question? கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது தான். சைக்காலஜிக்கலாக வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா we have to read that. எல்லாம் அந்த ஃபோம் ஒர்க் இல்லை, அது வந்து கண்டிப்பாக வந்துடும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் எல்லா டாபிக்ஸும் ஒரு வாட்டி படிச்சிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமலே நீங்கள் போனீங்க, நியூஸ் பேப்பர் மட்டும் தான் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். ஐயோ நம்ம விஷன் படிச்சிருந்தா அதை போட்டுருக்கலாமோ அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டுருங்க. ஸோ விஷன் வந்து ஒரு வாட்டி படிச்சிருங்க, PT வந்து ஒரு வாட்டி படிச்சிருங்க. கண்டிப்பாக இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். நம்ம படிச்சிருக்கோம், எல்லாமே இதுதான் படிச்சிருக்காங்க ஊரில். ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம போட்டோம்னா எல்லாரும் போட்டுருவாங்க, நம்ம போட்டோம்னா எல்லாரும் போடல அப்படின்ற அந்த தைரியம் வந்து அப்போ தான் வந்து வரும். ஸோ கான்ஃபிடென்ட்காகவே வந்து ஹேவ் டு ரீட். ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மிங் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கொஷின்ஸ் ரிஃப்ளெக்டும் வந்து ஆகிருக்கு. ஸோ சில கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்துகிட்டு இருக்கேன் ஃப்ரம் PT ஆல்சோ. ஸோ அதனால் மிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ படிச்சிருங்க. ஓகே. உங்கள் CSAT ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஹவ் வாஸ் த ஜர்னி? எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளா? CSAT பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மேக்ஸ் லவர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ மேக்ஸ்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியாவுமே எனக்கு மேக்ஸ் வந்து இருந்திருக்கு. நிறைய படிக்க தேவையில்லை,
நம்ம வந்து கணக்கு போட்டாலே வந்து அதாவது ஸ்டெப்ஸ் போட்டாலே வந்து மார்க் வந்துடும், மற்றெல்லாம் கதையாக எழுதணும், தியரி எழுதணுன்ற ஒரு இதனால மேக்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். 10th 12th காலேஜ்லேயும் கூட ஐ காட் மோர் மார்க்ஸ் இன் மேக்ஸ். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு பெரிய லெவலில் கஷ்டமாக இருந்தது கிடையாது. சின்ஸ் ஐம் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மேக்ஸ் பேப்பர் நான் அங்கேயே முடிச்சதுனால ஸோ ஐ நோ ஆல் தி பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ். தென் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து இந்த ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே வந்தவொடனே இனிஷியல் இயரில் வந்து ஐ ஹேவ் அட்டெண்டட் ஆல் தி கிளாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு CSAT இன் அவர் அகாடமி. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தவிர அந்த அட்டெம்ப்ட்டும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது CSAT. பட் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் CSATோட லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூ ஹேவ் டு அனலைஸ் இட். ஏன்னா அந்த பேட்டர்ன்ஸ் சேம் கொஷின்ஸ் தான் வந்து திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே வந்து யூ கேன் ஏபிள் டு கிளியர்லி ஈஸிலி கிளியர் திஸ் CSAT பேப்பர்ஸ். ஸோ மேக்ஸ்க்கு, ரீசனிங்க்கு, தென் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், இது 3 தான் வந்து சப்ஜெக்ட்ஸ் கம்மிங் இன் பேப்பர் டு CSATல. ஸோ அதில் வந்து நீங்கள் மோர் கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் ரீசனிங்க்கும் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் ஏபிள் டு ஈஸிலி கிளியர் திஸ் பேப்பர். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்து அந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக்கியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே போதும். ஸோ 45 கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் போட்டாலே போதும். மீதி இருக்கிற 35 கொஷின்ஸ் நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷனும் ரீசனிங்கும் போட்டாலே வந்து கேன் ஈஸிலி ஏபிள் டு கிளியர். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இங்கிலீஷ் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸை டெய்லி நீங்கள் வாசித்தாலே போதும். அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து டெவலப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாகவே. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 10 இயர் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் சரி, ரீசனிங்கும் சரி, ஈஸியாக வந்து யூ கேன் ப்ரிடிக்ட் தி கொஷின்ஸ், யூ கேன் அப்ளை தி சேம் மெத்தட், கேன் அப்ளை தி சேம் ஃபார்முலா அண்ட் கெட் தி ஆன்சர்ஸ். ஸோ பிக்கியாக இருங்க ரெஸ்பெக்ட் டு CSAT. ஏன்னா கண்டிப்பாக யாருமே 80 கொஷின் போடுறது கிடையாது, 40-45 தான் வந்து அதிகம் போடக்கூடிய கொஷின். அப்போது நம்ம வந்து எதில் அதிகமாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், தென் வந்து ரீசனிங், தேர்டாக வந்து யூ கேன் ஹாவ் குவான்டிட்டி ஆப்டிடியூட். ஒருவேளை மக்கள் யாராச்சும் இந்த MBA படித்த மக்கள் இல்லை மேக்ஸ் படித்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து மோர் தி கேன் ரிலே ஆன் ஆப்டிடியூட். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த மக்கள் வந்து ஸோ இவங்க தி கேன் மூவ் ஆன் டு அதர் ஏரியாஸ் ப்ரையாரிட்டிஸ் பண்ணிட்டு தென் தி கேன் கம் டு ஆப்டிடியூட். ஸோ இது வந்து என்னுடைய சின்ன ஒரு ஐடியா. ஓகே, இட் டிபெண்ட்ஸ், அவங்க கம்ஃபர்ட்லாம் அவங்க போயிடலாம். இன்னொரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க, பீங் பிக்கி. ஆக்சுவலி எந்த பாலை தொடறோம் எந்த பாலை விடுறோங்கிறது ஒரு நிச்சயமான கேம். CSATல ஒரு சம் வந்து நமக்கு வரலன்னு தெரிஞ்சால் அது விட்டு போகணும், ஏன்னா அதுதான் டைம் சேவ் பண்ணும். பட் ஐ ஆல்சோ ஃபைண்ட் திஸ் திங் வெரி இம்பார்ட்டன்ட் இன் GS ஆல்சோ. மார்னிங் நம்ம எழுதுறப்போ எந்த கொஸ்டினை விடுறோங்கிறது இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இன் நெகட்டிவ் மார்க்கிங். எந்தெந்த மாதிரியான கொஸ்டினை ஒரு ஆஸ்பிரண்ட் தொடவே கூடாது? பிலிம்ஸ்ல நீங்கள் எது தொடவே மாட்டீங்க, எதை விடுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில ஏரியாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கொஷினில் சம்திங் ட்ரிக்கியாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த கொஷின்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் நான் போட மாட்டேன். ஸோ ஐ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஏன்னா அந்த கொஷின் நான் போனோம் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து அங்கே வேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் கொஷின்ஸையும் வந்து ஃபஸ்ட் ரீட் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த மாதிரி டைம் அடிக்கிற கொஷின்ஸ், சுத்தமாக தெரியாத கொஷின்ஸ் வந்து ஐ வில் லீவ் அவுட். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் வந்து ஐ வில் ட்ரை இன் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில். ஸோ எது வந்து ஃபுல்லாக நான் வந்து கையை வைக்க மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்ட்யூஷனில் வந்து இந்த கொஷின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 90% தப்பாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். ஸோ அந்த கொஷனை கண்டிப்பாக வந்து நான் தொடுறதே கிடையாது. ரீசெண்ட் இயர்ஸில் வந்து தொட்டது கிடையாது. முதல்ல வந்து அந்த பயம் இல்லை, ஸோ அட்டன் பண்ணிடுவேன். இப்போ வந்து அந்த பயம் இருக்குது. ஸோ அதனால் சுத்தமாக தெரில அப்படின்னா ஐ வில் நாட் அட்டெண்ட். ஸோ நாலேஜே இல்லை, அந்த டாப்பிக்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போ கொஷின்ஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னா, இந்த மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்லி 1 பேர் கொஷின் வந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒன்லி 1 பேர், ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கனாலே வந்து 90% இட் இஸ் கோயிங் டு பி இன்கரெக்ட் தான். ஸோ அதனால் யூ டோன்ட் டேக் ரிஸ்க் இன் தட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஒன்லி 1 பேர் இல்லை ஒன்லி 1 கொஷின் வர அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வர கொஷின்லாம் வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதில் நான் ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது இப்போதைக்கு. தென் மேத் கொஷின்ஸ் நிறைய ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா மேத் கொஷின்ஸ் வந்து ஒன்று தெரியும் இல்லைன்னா தெரியாது. ஸோ அதில் வந்து யூ ஷுட் நாட் கேம்பிள் இன் தட். தென் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸில் நிறைய கொஷின் வந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் இயர்ஸில். ஆக்சுவலி ஆஸ்பிரன்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லிட்ரேச்சர் வைஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த புக்கை வந்து யார் எழுதினது, ஆத்தர் வந்து யார். இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவோட வேரியஸ் நேம்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதர் நேம்ஸ் ஆஃப் புத்தா பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ கிங்ஸ் அண்ட் டைனாசிஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். ஒன்று தெரிஞ்சால் தெரியும், இல்லை வந்து தெரியாது. இந்த மாதிரி கொஷின்ஸ் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து டோன்ட் அட்டெண்ட் இட்.
ஒன்று தெரிஞ்சால் போடுங்க, கன்ஃபார்ம் தெரிஞ்சா அப்படின்னா, இல்லை டோன்ட் டேக் ரிஸ்க் இன் தட் கொஷின்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 100 கொஷினில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 40-50 கொஷின் வந்து அனாலிசிஸ் பார்ட்லேயே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் மக்கப் பண்ணாமலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 40-50 கொஷின்ஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு அட்டன். ஓகேங்களா? அந்த 40-50 கொஷின் அனாலிசிஸ் பார்ட்டில் வர கொஷினை வந்து நீங்கள் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் யூ ஹேவ் டு அட்டன். ஃபேக்சுவலாக வர கொஷின் வந்து தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. நான் ஃபேக்சுவலாக இருக்கிற கொஷின்ஸ் தான் 90% வந்து விட்டுருக்கேன். அனாலிசிஸில் இருக்கிற கொஷினை வந்து கண்டிப்பாக வில் ட்ரை. இந்த இருக்கிற நம்ம ப்ரீவியஸ் இயரில் நம்ம அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜில் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வி வில் அட்டன். ஃபேக்சுவலாக வந்தால் இட் இஸ் 50-50% தான் சான்ஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் இல்லைனா வந்து பிளாக். ஸோ யூ ஹேவ் டு பி சூஸிங் தட். ஐ பர்சனலி ஃபீல் திஸ் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எது விடுறோங்கிறது தான் ரிசல்ட் கொடுக்குது, எல்லாம் நெகட்டிவ் மார்க்கை குறைக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா நம்ம ப்ரிலிம்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். மெயின்ஸ் பற்றின டிஸ்கஷன் பண்ணலாம். மெயின்ஸ் தான் வந்து ஆக்சுவலி தி ஹார்ட், மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட்.